Lord. Hallelujah. கர்த்தரை உயர்த்தி அவரை ஆராதிப்போமா? ஆமென். ஏசாயா தீர்க்கன் சொல்லும் பொழுது, வனாந்தரம் வறண்ட நிலம் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும் என்று 1ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும். அவரை அறிந்து கொண்டதினால, அவரே நம்முடைய இரட்சகராக இருப்பதனால, ஹல்லேலூயா, அவரன்றி நமக்கு விடுதலை இல்லை. சேர்ந்து அவரை உயர்த்தி அவரை ஆராதிப்போமா? ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா என்று சொல்லி, ஓ தேங்க்யூ லார்ட். இந்த உலகத்தில் அநேகர் நம்மை கைவிட்டிருக்கலாம், கர்த்தர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை, உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை, உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை, உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. நான் நம்பும் மனித கைவிடலாம், ஆனால் நீர் ஒரு போதும் கைவிட மாட்டீர். நான் நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனால் நீர் ஒரு போதும் கைவிட மாட்டீர். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா, ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒரு தாய் தேற்றுவது போ என் நேச தேற்றுவா. ஒரு தாய் தேற்றுவது போ. ஆண்டவரை உயர்த்தி எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம், ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதனால, அவரை விசுவாசிக்கிறதுனால, அவர் மேலே நம்பிக்கையாக இருப்பதனால நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் வருகிறது மாத்திரம் இல்லை, அநேகரை நாம் அந்த ஆசீர்வாதத்திற்குள்ளாக, அந்த நித்தியத்திற்குள்ளாக நடத்துகிறோம். ஹல்லேலூயா. அந்த நல்ல தேவனை உயர்த்தி அவரை ஆராதிப்பீங்களா? அவரை சேர்ந்து உயர்த்துவீங்களா? ஆமென், ஆமென். நமக்காக எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டார், நமக்காக சகித்தார், நமக்காக அவர் எல்லா வேதனைகளையும் எல்லா துக்கங்களையும் பாடுகளையும் நமக்காக சகித்து கொண்டவர். ஹல்லேலூயா. நம்ம ஒரு நாளும் அப்படி தனியே விடுவதே இல்லை. ஆண்டவரை உயர்த்தி சொல்லுங்க, அப்பா உம்முடைய பிரசன்னம் எங்களை பலப்படுத்துகிறது ஆண்டவரே. ஹல்லேலூயா. கிறிஸ்தவத்தில் ஆமென், கிறிஸ்துவின் பிள்ளைகள் ஒருவரை ஒருவர் ஊன்ற கட்டி உற்சாகப்படுத்தி கிறிஸ்துவின் அன்பிலே வளரச் செய்வதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். Thank you Holy Spirit.
எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே, எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. ஒரு தாய் தேற்றுவது போ என் நேசர் தேற்றுவார். ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை தேற்றுகிற தேவன் அவர். ஆமென். நம்மை பலப்படுத்தி நடத்தி செல்லுகிறவர், கரப்பிடித்து நடக்கின்ற ஆமென் நம்மை அவர் கைவிடுவாரோ? கைவிடவே மாட்டார். அவருக்கு நன்றி செலுத்துங்க, அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஜெபிக்கலாமா? பிதாவின் ஆவியானவரே, நீர் எங்கள் மத்தியில் இருப்பதற்காக நன்றி அப்பா. குறையுள்ள மனிதர்களாய் இருந்த எங்களை நிறைவான மனிதர்களாய் மாற்றினீரப்பா. தகப்பனே, உம்முடைய ரட்சிப்பு, உம்முடைய கரத்தின் கிரியைகள், இவைகளெல்லாம் எங்களுக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம். நீர்தான் எங்கள் வாழ்வும் வழியுமாயிருக்கிறீர். எங்களுடைய எல்லா எல்கைகளை நீர் அறிந்திருக்கிறீரப்பா. இன்னும் நீர் எங்களுக்கு உதவி செய்யும். இன்னும் நன்மைகளை தருகிற தேவன். இன்னும் உமக்காக வாழும் அந்த பாக்கியத்தை கிருபையாய் கட்டளையிடும். நீர் ஆசீர்வதித்து நடத்துவீராக. உமக்கென்று வாழும் அந்த நித்திய மகிழ்ச்சி எங்கள் தலையின் மேல் எப்பொழுதும் உண்டாயிருக்கட்டும். கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். Thank you. God bless you.